ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர் தினத்தில் நம்முடைய ஆசிரியர்களை நாம் நினைவு வைத்திருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆசிரியர்கள் என்று பார்க்கும் பொழுது ஆரம்ப பள்ளியிலே ஆசிரியராக இருந்த அலமேலவர்களை நினைக்கிறேன். அவர்கள் முதலில் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பில் அவர்களுக்கு பக்கத்திலேயே ஒரு நாற்காலியை போட்டு என்னை உட்கார வைத்து ஒரு மாணவனாக அல்லாமல் குழந்தையாக பார்த்தவர்கள். அதற்கு பிறகு ஆலந்தூரிலே மாதவராவ் என்ற ஒரு ஆசிரியர், அந்த மாதவராவ் என்கிற ஆசிரியர் எங்கள் தந்தையார் அங்கிருந்து மாறுதல் பெற்று ஆரணி உயர்நிலைப் பள்ளியில் வந்திருந்தாலும் கூட வீட்டுக்கு வந்து என்னை தோள் மேல் தூக்கி கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து சென்ற மாதவராவ், அவரை நான் நினைக்கிறேன். அவருக்கு பின்னால் உயர்நிலைப் பள்ளி படிக்கிற பொழுது சுலோச்சனா என்ற ஒரு அம்மையார், அவர்கள் என்னை அவர்களுடைய குழந்தையாக தம்பியாக என்னையெல்லாம் உறவு சொல்ல முடியுமோ அத்தனை உறவுகளாகவும் என்னை பாவித்தவர்கள். அவர்கள் மிகவும் கனிவுடையவர்கள். அவர்களது தங்கை ராஜம்மா அவர்கள் ஆசிரியராக பணியாற்றியவர்கள். அவர்களுடைய பையன் என்ஜினியர் பாலு, அவர்களுடைய மகள் அன்னம்மாள் என்கிற தங்கம்மாள். அந்த அன்னம்மாள் தங்கம்மாள் கார்ப்பரேஷன் பள்ளியிலே தமிழாசிரியராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றி நல்ல ஒரு தமிழ் பற்றோடு தமிழ் பற்றுடைய பிள்ளைகளை வளர்த்தார்கள். அதாவது தமிழர்களை வளர்த்தார்கள், தமிழை வளர்த்தார்கள். இவர்களை எல்லாம் பற்றி நான் யோசிக்கின்ற பொழுது அதே உயர்நிலைப் பள்ளியிலே அந்த காலத்தில் எனக்கு ஆசிரியர்களாக இருந்தவர்கள் PS ராஜப்பா போன்றவர்கள். அவர்களையும் நினைத்து பார்க்கிறேன். இப்பொழுது நாம் டீச்சர்ஸ் டே என்று சொல்லுகின்ற நாளில் நம்முடைய டீச்சர்ஸை நான் நினைக்கின்றோமா என்று பார்த்தால் என்னுடைய தந்தையாரே எனக்கு ஒரு ஆசிரியர். அவரிடம் நான் படித்தேன். தந்தையார் ஒரு ஆசிரியர், தாயும் ஒரு ஆசிரியர். ஆசிரியர்னா வீட்டில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி செய்யணுன்றதையெல்லாம் அவங்களுடைய செயல்பாட்டினாலேயே கற்பித்தவர்கள். அவர்களை பார்த்து நான் கற்றுக்கொண்டதை பல. ஆனால் அவங்க எதுவும் படிக்கல. எதுவும் படிக்காவிட்டாலும் படித்தவர்களை உருவாக்குகின்ற பண்பாடு அவர்களிடம் இருந்தது. அதற்கு பிறகு பால உலகநாத பிள்ளை என்ற ஒரு ஆசிரியர், அவர் தமிழாசிரியர். அவரும் அதே போலவே சுவாமிகள் என்றுதான் என்னுடைய பையனை கூடுவார். சின்ன பையனா சுவாமிகால்னு வரும். போய் நின்ன உடனே பூஜையில் வச்சிருந்த வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்து சுவாமிகால் உங்களுக்கு தான் இது என்பார். அதுபோல் அந்த பாலவரநாத பிள்ளை. அதற்கும் பிறகு எனக்கு எலிமெண்ட்ரிக்குள்ளே தலைமையாசிரியர் இருந்தவர் கிருஷ்ணய்யா என்கிறவர். அவர் 5ஆம் வகுப்பு தான் வயதில் சேர்ந்தேன். நான் 5வது வகுப்பில் 6ஆம் ஆண்டு தேர்வுக்கு பிறகு சேர்ந்தேன். ஹெட்மாஸ்டர் தான் கிளாஸ் ரூமு. அந்த ஹெட்மாஸ்டர் அப்போ டிராயிங் மாஸ்டர் சொல்கிறார் கிருஷ்ணய்யான்னு சொல்லிட்டு, அந்த கிருஷ்ணய்யா. இப்படி நான் அந்த எனக்கு ஆசிரியர்களாக இருந்தவர்களை எல்லாம் நினைவு கூறுவதில் இன்றைய ஆசிரியர்கள் தங்களுடைய ஆசிரியர்களை நினைவுபடுத்தி பார்க்கிறார்களா? அந்த ஆசிரியர்களிடமிருந்து தாங்கள் ஏதாவது பெற்றார்களா? அவர்கள் தர வேண்டும் என்பது இல்லை, அவர்களிடம் பெற வேண்டியவைகள் பல. அவற்றை பெற்றோமா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் உண்மையிலேயே நம்மையோட சார்ந்தவர்கள் யாரும் இல்லை. நாம் அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும். அதற்கு மேலும் பார்க்கின்ற பொழுது பல ஆசிரியர்கள் என்னோடு நட்பாக பழகிறார்கள். தலைமை ஆசிரியர்களே கூட சில நேரத்தில் அவர் ராமலியாவை கூப்பிடு, அவர் தான் சொல்கிறாரு கேளு அப்படின்வார். எந்த பிரச்சனை வந்தாலும், ஒரு பேரண்ட் குடிகாரனாக வந்தாலும் கூட தலைமை ஆசிரியர் உடனே பியூனை கூப்பிட்டு ராமலியாவை கூப்பிடுவார் அப்படின்வார்.
அந்த குடிகாரங்கிட்ட பேசுறது கூட ராமாச்சாரம் போட வேண்டிய நிலைமை. அவனை கூப்பிட்டு என்ன பாட்டி சாப்பிடையான்னு, ஐயோ வேணாங்க, சரி வா போகலாம் அப்படின்னு. என்னங்க அப்படின்னு, எல்லாம் பேச வந்தியாமே, ஐயோ ஒன்றும் பேச வரலைங்க, நான் உங்களை பார்த்துட்டேன் போதுங்க அப்படி. அதே போலவே ஒரு ஆசிரியர் தன்னுடைய குச்சியை பிரம்பை போடுகின்ற பொழுது அந்த பிரம்பு அந்த மாணவனுடைய கண்ணுக்கு அருகாமையிலே சென்றுபட்டு விட்டது. அவர் ஒரு ரெட்டியார் குலத்தைச் சேர்ந்த வீர கத்திரியர்கள். அவங்க ஊர் புதிரையே திரண்டு வந்துட்டாங்க. வந்த உடனே நான் தான் கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிளாஸ் ரூமில் இருந்தேன். அது என்னப்பா ஒரு ஊரே திறந்து வந்துட்டீங்க, ரெட்டியார் பட்டாளம் தெரியுது, என்ன விஷயம்? ஐயோ ஒன்றும் இல்லை சாமி, சும்மா வந்தேன், ஏதோ எல்லாரும் வந்தாங்க என்னங்க அந்த குச்சி ஏதோ போட்டாராம் ஆசிரியர், இங்கே பட்டிட்டது, அது கண்ணில் பட்டிருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த குச்சியை போட்டது நான் தானேங்க, அந்த குச்சியை போட்டவன் நான் தான் அப்படின்னு. சாமி ஏய் வாங்கடாப்பா, ராமோதர் தான், அதனால ஒன்றும் விஷயம் இல்லை, அதனால ராமோதர் போட்டால் தப்பில்லைன்னு. அதாவது அந்த அளவுக்கு ஒரு மரியாதையை வைத்திருந்தார்கள், ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் பணியாற்றுகின்ற பொழுது மல்லிகைப்பம்னு ஒரு ஊர், அந்த ஊரில் பள்ளிக்கூடத்துக்கு வகுப்பு கட்டளை இல்லை, நாட்டாண்மைக்காரர்கள்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அந்த நாட்டாண்மைக்காரரை கூப்பிட்டா ஒருத்தரை கூப்பிட்டா முடியாது, ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் வரமாட்டார், அப்படி ஒரு 5-6 பேர் கூப்பிடணும். அப்படி வந்துருந்தாங்க. வந்த போது என்ன கட்டடை இல்லையே, கட்டடை வேணுங்க, பஞ்சாயத்து யூனியன் பார்த்துக்குங்க அப்படின்னு. பஞ்சாயத்து யூனியன் பார்க்காது, நீங்கள் தான் முதல் அடி எடுத்து வைக்கணும். நான் வரேன், எடுத்துகிட்டு வா, கிட்டபாறை எடுத்துகிட்டு வா, மண்வெட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நானே கிட்டபாறை எடுத்து குத்தினேன். என் கட்டவரில் போட்டுட்டு, என் கட்டவரில் போட்டு ரத்தமாக வந்துட்டது. டிப்டி இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிற சீனியர் டி கல்யாண சுந்தரையர் ஆரணி பள்ளிக்கூடத்தில் உட்காந்துட்டு அந்த மல்லிகைப்பூ ஹெட் மாஸ்டர் சேஷாத்ரி பையன் ராமன் வர சொல்லு அப்படி. சேஷாத்ரி வாத்தியார் பையன் ராமன் அவனை வர சொல்லுது, அதுதான் அந்த டி சொன்னது. அங்கே வந்தாங்க, கூப்பிட்டாங்க. வந்தேன், நடுவே எழுத கூப்பிட்டேன். வர வழியில் எதிர வந்தவர் பார்த்து, என்ன சார் ரத்தமாக விழுகுது, மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அவ்வளோ தூரம் வந்த போது விழலை, நான் போட்டுக்கிட்ட போது விழலை, ரத்தம் வரும்போது விழலை, யாரோ ஒருத்தர் எதிர வந்தவர் பார்த்து சொல்லும்போது விழுந்துட்டேன். அப்புறம் ஏதோ துணி கசை போட்டு எல்லாம் பண்ணாங்க. அங்கேருந்து போனேன். அப்போ கேட்டார், அந்த டெப்டி இன்ஸ்பெக்டர் சொன்னார், மல்லியங்குப்பம் பள்ளிக்கூடம் ராமோதர் பள்ளிக்கூடம். ஏன்னு சொன்னால் அதுக்கு கட்டடத்துக்கு காரணமாக இருந்தவர் அவர் தான். அவர் கட்டவரில் போட்டுக்கிட்டு அவருக்கு ரத்தம் வந்தாலும் கூட பொருட்படுத்தாமல் அவர் செய்தார். அப்படி ஒரு ஆசிரியர் என்பவர் சம்பளத்திற்காக வேலை செய்யாமல் தன்னால் அந்த பள்ளி என்ன நலம் பெறும், அந்த மாணவர்கள் என்ன நலம் பெறுவார்கள், அந்த பெற்றோர்கள் என்ன பயன் பெறுவார்கள் என்ற சிந்தனையுடையவராக ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். ஆகவே அத்தகைய சிறப்புகளுக்கு, தகுதிகளுக்கு, பண்புகளுக்கு, கலாச்சாரத்திற்கு, பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் ஆசிரியர்கள் என்பதனால் ஆசிரியர் பெருமக்களே உங்களை வழங்குகிறேன். ஆசிரியர் பெருமக்களே உங்களை வழங்குகிறேன். உங்களை வழங்குவதிலே ஆசிரியர்களை வழங்குகிறேன். அன்றைக்கு குருகுலத்திலே இருந்த ஆசிரியர்களாக இருந்தாலும், இன்றைக்கு இருக்கிற டுட்டோரியல்களிலே இருக்கிறவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஆசிரியர் ஆசிரியரே. சிறியர் என்றவர்களை ஒதுக்கிவிட முடியாது. அவர்கள் பெரியர். சிறியர் சொல்லும் பொழுதுதான் சிறியர், ஆசிரியர். ஆனால் அவர்கள் பெரியர், பேராசிரியர்கள். ஆகவே ஆசிரியர் தினமாகிய இந்த நாடு
ஆசிரியர் பெருமக்களே, உங்களை எல்லோரும் வணங்குகிறேன். உங்களுக்கு ஆசிரியர்களாக இருந்தவர்களை வணங்குகிறேன். உங்களால் உருவாக்கப்படுகின்ற ஆசிரியர்களை வணங்குகிறேன். முக்காலும் ஆசிரியர்களாக இருக்கின்ற அனைவரையும் வணங்குகிறேன். வாழி உலகு, வாழி ஆசிரியர் தழைக்க, வாழி ஆசிரியர்கள் கற்பிக்கின்ற பண்பாடு, கலாச்சாரம், அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய திறமை, அவர்களுடைய புறப்பாடு, அந்த எல்லாமே மிகச்சிறந்தவைகள், பாராட்டக்கூடியவைகள். ஆசிரியர் வாழ்க. ஏன்னு சொன்னால் ஆசிரியர் இல்லாமல் யாருமே இல்லை. மருத்துவரா ஆசிரியர் வேணும், வழக்கறிஞரா ஆசிரியர் வேணும், நீதிபதியா வழக்கறிஞர், எல்லாவற்றுக்குமே ஆசிரியர்கள் இல்லாமல் எதுவும் இல்லை. ஆசிரியர்களால் தான் எல்லாம். இருந்தாலும் ஆசிரியர்கள் அந்த அளவுக்கு மதிக்கப்படுகிறார்களா என்று பார்த்தால், மதிக்கத்தக்கவர்களாக தங்களை மாற்றிக்கொண்டவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். ஆகவே உங்களை மதிக்கத்தக்கவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளை உங்கள் வைத்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுவதில் மகிழ்வுடைய நன்றி. Thank you, sir, for your blessings. தங்களின் அருமையான சிந்தனைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மிகவும் நன்றி. பண்புடனும் பண்பாட்டுடனும் இருப்போம் என்று உறுதி கூறுகிறோம். It was a pleasure and privilege to be with you, sir. Thank you.